தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ரீஜனுக்கான இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான கேன்டீன் அட்டெண்டன்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது கேன்டீன் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் கீழே குரூப் சி நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட், சரிங்களா? 25 வேக்கன்சி இருக்குது. இது வந்து பர்மனன்ட் போஸ்ட்டு. மத்திய அரசினுடைய மினிமம் ஸ்டார்டிங் லெவல், அதாவது லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். 25 வேக்கன்சி இருக்குது, சரிங்களா? யூஆரில் 13 வேக்கன்சி, ஓபிசியில் 6 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 2, எஸ்சியில் 3, எஸ்டியில் 1 வேக்கன்சி இருக்குது. இந்த டோட்டல் 25 வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி வந்து பிஹெச் கேண்டிடேட், அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அந்த கேண்டிடேட்டுக்கு ரிசர்வ்டு, சரிங்களா? வேக்கன்சி வந்து ரிசர்வ் பண்ணப்பட்ட வேக்கன்சி. பே லெவல்ஸ், அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு மினிமம் ஸ்டார்டிங் வந்து 18,000லேருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் 7th சிபிசி பே கமிஷனில் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸாக இருக்கும். அதாவது உங்களுக்கு சென்னையிலேயே வேக்கன்சி இருக்கிறதுனால எக்ஸிட்டியில் வரும் ஹச்ஆர்ஏ இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்டார்டிங் பேவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி இருக்கும் இதில் ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு, சரிங்களா? அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. 10th மார்க்ஸ் வச்சுருக்கீங்க, மார்க் ஷீட் வச்சுருக்கீங்க, அதுவே போதுமானது. டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி அல்லது 12th முடிச்சிருந்தாலும் சரி அவங்களும் அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/9/2024 அன்னைக்கு, அதாவது லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் அதுதான். 18லேருந்து 25 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி 40 வயது, அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 8/9/2024லேருந்து 22/9/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான எக்ஸாம் என்னைக்கு இருக்கும், இதற்கான செலெக்ஷன் எக்ஸாம் வந்து சென்னையில் இருக்கும். 6/10/2024 எக்ஸாம் இருக்கும், சரிங்களா? இதற்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், வெப்சைட்டில் தான். அதாவது tnincometax.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த விதமான அதர் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது போஸ்டலோ ஃபேக்ஸோ இமெயிலோ இல்லைனா வந்து இன்பர்சனோ பை ஹேண்டிலையோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி ஆன்லைனில் தான் பண்ண முடியும், வேறு எந்த இதுலேயும் கிடையாது. அதிலே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க என்னென்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது பார்த்தா தெரியும். உங்களுக்கு இது சம்மந்தமாக டவுட்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான tnincometax.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதனுடைய டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போதைக்கு வந்து டேட் ஓப்பன் ஆகலை அப்படின்றதுனால இது வரைக்கும் ஆக்டிவேட் ஆகலை. அதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ்லேயோ அல்லது ஃப்ளாஷ் நியூஸ்லேயோ வந்து வரும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லிங்க் ஓப்பன் ஆனதும் அப்ளை பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ அதில் ரிலேட்டிவ்ஸ்லேயோ வந்து யாராவது வந்து அப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கிறாங்க, மினிமம் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு ஒரு பணியிடம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் மேலே அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸு. இது வந்து ஸ்டார்டிங் லெவல் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வருஷங்கள் ஆக உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? நன்றி.